ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026வது வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகுது? எப்படிலாம் இருக்க போகுது? இந்த புத்தாண்டாவது என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குமான்னு தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தனுசு ராசினர்களுக்கு. தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, முதல் 5 மாசம் வேற யார் காட்டுல மழையோ இல்ல, உங்க காட்டுல தான் மழை. ஒரு கிரகம் இருந்தாலே முடியாது. நம்ம 1ஆ, 2ஆ, 3ஆ, 4ஆன்ற மாரி 4 கிரகத்த வச்சுட்டு பத்தாததுக்கு ராசிநாதனோட பார்வையோட இந்த வருடத்தை ஆரம்பிக்க கூடுறோம். எப்படி இருக்க போகுது? நான் சொல்லியா தெரியணும். தனுசு ராசிக்காரங்கள பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். லக்னம் ஸ்ட்ராங் ஆக போகுது முதல்ல. நீங்க ஸ்ட்ராங் ஆக போறீங்க. பார்த்துக்கலாம் உடு. எது பண்ணாலும் என்ன பண்ணிட முடியும்? நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு தைரியம் வரும் பாருங்க. ஒரு குருட்டு தைரியம் இந்த தடவ வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. எப்போ? முதல் ஒரு 5 மாசம். அதுக்கப்புறம் எகைன் ராசிநாதன் போய் 8ஆம் இடத்தில் அமர்தல் ரைட்டா? தப்பா? எக்ஸ்பிரஷன் ரைட் 8ஆம் இடத்தெல்லாம் விரிவுபடுத்துவார் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். இல்ல பால் பண்ணுவார்ன்னு எடுத்துக்கலாமே. நல்ல விஷயம் தானே. 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. நம்புகிற மனிதர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. பழசெல்லாம் குடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவ தனுசு ராசிக்காரர்களுக்கு நெறைய உருவாகும். ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கேன்னா, அந்த 2 வீலர் இந்த தடவ மாத்துறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப வருஷமா இருக்குன்னா, அந்த 4 வீலர் மாத்துறதுக்கான வாய்ப்பு. வீட பராமரிப்பு பண்றதுக்கான வாய்ப்பு. கட்டிட்டு இருக்க வீடு அப்படியே நின்னு போச்சுன்னா, அத திரும்ப எடுத்து பூசி அந்த வீட்ட ஃபினிஷ் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான வாய்ப்புன்ற மாரி நல்லவையெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இருக்கு. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் சனி அமர்ந்திருக்கிறதுன்றது முதல் ஒரு 5 மாதங்கள். அதுக்கப்புறம் ராசிநாதனுடைய பார்வை வந்துற போது. ஸோ பெருசா கவலைப்பட வேண்டாம். முதல் 5 மாதங்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியம், அம்மாவினுடைய தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா தனுசுனாலே என்ன சொல்றது? எல்லாமே தெரிஞ்ச த பெஸ்ட் அறிவாளிகள் அவ்வளோதான். வேற யாருமே வேணாம். மெடிசனா? அதுவும் தெரியுமே. இன்ஜினியரிங்கா? அதுவும் தெரியுமே. சிஏவா? அதுவும் தெரியுமே. எல்லாமே தெரியும். உனக்கு எதுப்பா தெரியாது? அப்படின்னு நம்ம கேட்டு முழிக்கிற அளவுக்கு எல்லா துறையிலுமே வல்லுனராக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? நமக்கே நம்ம சில விஷயத்தை வந்து தெரிஞ்ச மாரி ரியாக்ட் பண்ணிடுவோம். அதனால உடல் ஆரோக்கியம் என்று எடுக்கக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. திடீர்னு அத பண்றேன், இத பண்றேன்னு திடீர்னு ஒரு யோகா பண்றேன் நீங்களா பண்ணிக்கிறது, திடீர்னு ஒரு எக்சர்சைஸ் பண்றேன் நீங்களா பண்ணிக்கிறது, இல்ல திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட நானா பண்ணிக்கிறேன். ஏதோ ஒண்ணு நானா பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டும். ஏன்னா ராகுக்கு முன்பின் பார்வை இருக்கு, இல்ல அந்த கான்ட்ரோவர்சிலாம் தாண்டி இருக்குன்னே வச்சுக்கிட்டா கூட அது ஆல்மோஸ்ட் நம்ம மேலேயே விழுக போகுதுன்றனால தாட் ப்ராசஸே பிரம்மாண்டமா இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு அமர்தல்ன்றது முயற்சி ஸ்தானத்த பிரம்மாண்டப்படுத்தும். சும்மா சின்னதாலாம் எடுக்க மாட்டேன். போனா எமிரேட்ஸ் போயிட்டு தான் வச்சா இந்த மாரி கண்டபத்துல தான் கல்யாணம்ன்ற மாரி நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். இந்த பிரம்மாண்டமா இருக்கிற தகுந்த மாரியான வருமானம் வந்து விட்டது என்றால் ஓகே. அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு சில அ அசௌகரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதனால தாட் வந்து ரொம்ப அதிகமா போகும். அதே சமயம் ஆல்மோஸ்ட் இந்த தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்திற்கு, 5ஆம் இடத்திற்கு அப்புறமாக குருவுடைய பார்வை இருக்கிறதுன்றது ஒரு வகையில் நல்ல விதம் கொண்டு வந்து குடுத்தாலுமே, ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முட்டிக்கு கீழ தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவ கால் வலி, கால் முட்டி வலி, கால் பெயினு, கணுக்கால் வலி, காஃப் மசில் பிடிக்கிறது, பேக் பெயினா இருக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் முட்டிக்கு கீழ சில வலி இருக்கும். 4ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு போய் வந்து உட்கார போறாரு. அது நம்மளுக்கு 8ஆம் இடம் வருது. 8ஆம் இடம் தான் கழிவுகள் போகக்கூடிய இடம். இன்டைஜஷன் ப்ராப்ளம். இந்த ஃபுட் பைப்ப இண்டிகேட் பண்றதெல்லாம் மிஸ்டர் ராகு தான். அவர் வந்து உட்கார்ந்திருக்கும்போது ஃபுட் டைஜஷன் ஆகாம இருக்கிறது. சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாம இருக்கு. செரிமான பிரச்சனை வர்றது. திடீர்னு வந்துட்டு கொஞ்சம் கார்டியோ அரெஸ்ட் மாரி மூச்சு விடுறதுல சிரமம் வருதுன்ற மாரி கொஞ்சம் 8ஆம் இடத்து குரு இதெல்லாம் பண்ணுவாரு. எதுவுமே இல்லாம இருக்குமா வாழ்க்கை? அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால முதல் ஒரு 5 மாதம் சூப்பரா இருக்கு. அடுத்த ஒரு 5 மாதம் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஒரு விஷயம் நான் வந்து அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியும். இதுவரைக்கும் முடியாதெல்லாம் முடிய போது. எதெல்லாம் முடியவே முடியாதுன்னு இழுத்துட்டு போகுதுன்னு நெனச்சீங்களோ, அதெல்லாம் முடிய போது. அது கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, சொத்து பிரச்சனை, நல பிரச்சனை, இட பிரச்சனை, மான பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த தடவ முடிஞ்சிரும். ஏன்னா சனி, ராகு சேர்க்கை ஒரு விஷயத்த முடிவு கொண்டு வரக்கூடியது தான். திரும்ப எகைன் சனி வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் ஆல்மோஸ்ட் நீங்க முடியவே முடியாதுன்னு நெனச்ச விஷயங்கள் கூட முடிச்சு ஒரு மறு விஷயத்திற்கு நீங்க ஆரம்பிப்பீங்க. நெறைய பேருக்கு மறு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த தடவ உருவாக்கி குடுக்கும். விவாகரத்து ஆகாதவங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு விவாகரத்து ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெறையா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ரொம்ப நாளா நான் வீடு கட்டிட்டே இருக்கேன் மேடம். இல்ல நான் இடத்துல பணம் குடுத்தேன். அவங்க ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் அத முடிச்சு அதுக்கான ஒரு கிரகப்பிரவேசத்த நீங்க பண்ணி தீருவீர்கள். நெறைய பேருக்கு வண்டியில் ஒரு மாற்றம் நிகழும். என்ஜின் மாத்துறது, வண்டி ஆயில் மாத்துறது, வண்டி கொஞ்சம் செலவு வைக்கும். ரொம்ப அதையே பார்த்துட்டே இருக்காம, ஒரு புதுசா திரும்ப ஒரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பிரபஞ்சம். அதுக்கு மூலமா ஒரு கடன் வாங்க வைக்கிறது எல்லாம் நடக்கும்.
ஸோ இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு 50-50 பர்சன்டேஜ் தான். எல்லாமே மிக்ஸ்டு ஒரு ஒரு பலனா தான் இருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றத பொறுத்து நான் சொல்ல பலன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20% 50% பொருந்தி வரலாம். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில என்ன கேட்காதீங்க. 9 பிளானட்டோட நம்பர் தெரிஞ்சா நான் வாங்கி தரேன். அப்புறம் அவங்கள கேட்டுக்கோங்க. என்கிட்ட கீழ கமெண்ட் போடக்கூடாது. நான் பொறுப்பல்ல. நான் சும்மா ஏதோ வந்து இதெல்லாம் இருக்குப்பா பார்த்துக்கங்கப்பான்னு சொல்லிட்டு போறேன். ஓகே. கூல். தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் எதுக்கு இவ்வளவு ஆழமா சொல்றேன்னா, கொஞ்சம் சில நம்பிக்கை துரோகங்களும், சில ஏமாற்றங்களும் சந்திக்கலாம். அதே சமயம் அ டக்கு டக்குன்னு சில விஷயத்த நம்ம முடிவு பண்ணிடுவோம். தலைக்கு மேல இத்தன கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒண்ணா போட்டு 1 இருந்தாலே தாங்க முடியாது. இந்த 9 கிரகம் உச்சம் பெற்றவனால் தான் சில விஷயம் பண்ண முடியுன்ற மாரி இந்த தடவ நம்மளுக்கு 4 கிரகம் உச்சம் பெற்று குருநாதருடைய பார்வை அங்கிருந்து சைங்ன்னு வேற விழுகுது. அப்ப நம்ம சும்மா இருப்போமா? எல்லா வேலையும் பண்ணுவோம். பத்தாததுக்கு ராகு சும்மா இருக்க மாட்டாரு. "நீ பண்ணு மச்சான் நான் பார்த்துக்கிறேன். வா வா வான்னு" முயற்சிய பயங்கரமா பண்ண வைப்பார். அது என்ன ஆகும் கடைசியில மாட்டிக்கிட்டு 4ஆம் இடத்துல வேற சனி இருக்காரு. அம்மா அப்பாட்ட திட்டு வாங்குவோம். அதனால எந்த தனுசு ராசியா இருந்தாலும் சரி, கவனமா இருக்கணும். யார பத்தியும் தயவு செஞ்சு புறம் கூறாதீங்க. நான் திரும்ப 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 ஒரே ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றேன். யார பத்தியும் தயவு செஞ்சு புறங்கூறா 3ஆம் இடம் என்பது புறங்கூறுதல், காசிப் பேசுறது. அந்த இடத்துல வந்து ராகு உட்கார்ந்திருக்காரு. பிரம்மாண்டமா காசிப் பேசுவீங்க. அது எல்லாருக்கும் போய் பரவிடும். உங்க மேல நீங்களே மதிப்ப கெடுத்துக்கிற மாரியான சில விஷயத்த பண்ணி குடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்கள். யார பத்தியாவது நீங்க காசிப் பேசுனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு இத எடுத்து ஃபோன் எடுத்து அவங்களுக்கு போட்டு குடுத்து உங்கள மாட்டி விட்டுருவாங்க. வேலை இழப்பு வந்துரும். அதனால யார பத்தியும் புறங்கூறாதீங்க. யார பத்தியும் எனக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு புடிக்காத ஆளாவே இருக்கட்டும். வீட்டுக்கு வந்து பேப்பர்ல எழுதி எரிச்சு விட்டுறலாம். ஆனா வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க. சரியா? இதுதான் இந்த தடவ நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் இந்த வருஷம் ஃபுல்லா. இத மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க அப்பாடி தப்பிச்சேன்டா சாமின்ற மாரி இந்த ஒரு வருடத்தை அழகா கடந்து விடலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு தெரியாது. ஓகே. மிச்சத்த நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. படிக்கிற தனுசு ராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? கம்ப்ளைண்ட் பண்றத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா போதும். நல்லா படிப்பீங்க. எத பத்தியும் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலகட்டமா இருக்கு. 8ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது அது உச்சமா தான் இருக்காரு. ஸோ திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து குடுக்கும். ஸோ எத பத்தியும் கவலைப்பட வேணாம். இதுவரைக்கும் டியூஷன்லாம் வைக்க மாட்டேன்னு சொன்ன அம்மா உங்களுக்கு டியூஷன்லாம் வச்சு நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்கி குடுப்பாங்க. மார்க் எடுக்காட்டி கூட திட்ட மாட்டாங்க வீட்ல. அதுதானே திடீர் அதிர்ஷ்டம். அவங்கவங்களுக்கு எது எது தேவையோ அதானே அதிர்ஷ்டம். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ புதுசா வீடு வாங்கலாமா? இடம் வாங்கலாமா? அப்படின்ற மாரி தோணும். நெறைய பேருக்கு வண்டி, வாகன செலவுகளை உண்டாக்கி குடுக்கும். பிள்ளைகள் மூலமாக சில சில செலவுகள் வரும். 7ஆம் இடத்துல இத்தன கிரகங்கள் இருக்கிறது. 7ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்கார்ந்திருக்காரு. 1ஆம் இடத்துல இத்தன கிரகங்கள் இருக்கிறதுன்ற அமைப்புல உங்க துணை அல்லது துணைவரோட வாக்குவாதத்த கொஞ்சம் தவிர்த்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஓகே. 2 பேரும் சேர்ந்து ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வீட்ட வாங்கலாம், ஒரு இடத்த வாங்கலான்ற மாரி தாட் ப்ராசஸ் வரும். நல்ல விஷயம் தான். சீக்கிரமா நல்ல பில்டரான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இல்லாட்டி அது கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்கி விட்டுடும். ஓகே. நெறையா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ப்ரமோஷன் கிடைக்கும். இருக்கிற வேலைய விட்டுட்டு வேற வேலைக்கு வரலாமான்ற எண்ணம் வரும். வேண்டாம். அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அப்புறம்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. முதல்ல 6 மாதங்கள்க்குள்ள மாறிட்டீங்கன்னா மாறிடுங்க. இல்லாட்டி அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் மாறுற மாரி இருந்தா தயவு செஞ்சு வேலைய விட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். ஓகே. அத மட்டும் பார்த்துக்கோங்க. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காசிப் பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சும்மா சாதாரணமா தான் பேசியிருப்போம். அது பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து விட்டுரும். ஸோ வந்து வாயால் வடை சுடுவதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவ்வளோதான். அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபைன். 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. நெறைய முடியாத பிரச்சனைலாம் முடிய போகுது. இதுவரைக்கும் என் பிள்ளைக்கு அத எழுதி வைக்கிறது நெறைய உங்க பிள்ளைங்களுக்கு சொத்துக்கள் எழுதி குடுக்குறது, பிள்ளைங்கள் மூலமா உங்களுக்கு சில அனுசரணை கிடைக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் பரிவர்த்தனைகள் நடக்கப் போது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுக்கான சுப நிகழ்ச்சிகளை பண்ணி நிம்மதி அடைஞ்சுட்டோன்ற ஒரு காலகட்டம்னா, இந்த தடவ தனுசு ராசிக்காரர்கள் 50 வயசு தாண்டினவங்களுக்கு நிகழப் போகிறது. இந்த வருஷம் உங்களுக்கு பொற்காலமான காலகட்டமாகத்தான் இருக்கப் போகிறது. ஓகே. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் இந்த தடவ எனக்கு இவ்ளோ பெரிய கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுலருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆறது? என்ன தெய்வத்த பிடிச்சுக்கிறேன்னா, கண்டிப்பாக சுவாமிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொண்டு வந்து குடுக்கும். முடிஞ்சா சுவாமிமலை முருகன போய் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு தடவ போய் பார்த்துட்டு சல்யூட் அடிச்சுட்டு வந்துருங்க. "அப்பா சாமி பார்த்துக்கப்பா, எனக்குள்ள குருவா இருந்து நீ தான் முருகா என்ன காப்பாத்தன்னு" ஒரு பெட்டிஷன் அந்த ஆள்ட்ட போட்டு வந்துட்டீங்கன்னா, ஐயோ! கேட்டானேன்றதுக்காண்டியாவது அவர் பண்ணிடுவாரு. கேட்கணும். சும்மா கேட்காம சாமி காப்பாத்துனா, சாமி காப்பாத்தும். நெறைய வேலை இருக்குல்ல அதுக்கு. நம்மளும் போய் கால புடிச்சு, "பாருப்பா, என்ன பாருப்பா, என்ன பாருப்பான்னு" நிக்கணும்ல. அவர் பார்த்து திரும்புற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே உட்காந்து மன்றாட வேண்டிய நிலைமையா தான் இருக்கிறது. அதனால அது பண்ணுங்க. முடிஞ்சா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல போயிட்டு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். ஆஃப்டர் ஜூனுக்கு மேல. இது மிகப்பெரிய ராஜயோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கும் தேவையில்லாத இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவோட கெடு பலன்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான்
தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன கலர் இந்த தடவ உங்களுக்கு சூப்பரா இருக்கும், லக்கி கலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ லைட் கலர்ஸ் எல்லாமே கிரீம் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த கிரீம் கலர்ல இருக்கிறது, இந்த பிஸ்தா கிரீன் கலர்லாம் இருக்கிறது, இது 2மே உங்களுக்கு இந்த தடவ நல்ல ஃபேவர கொண்டு வந்து குடுக்கும். இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்போனா, அப்படி லைட் லெமன் எல்லோ. அது ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்சா ஒரு லெமன கையில வச்சுட்டே போங்க. அதுவுமே இன்னும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கறதுக்கான தன்மையை இந்த வருடம் கொண்டு வந்து கொடுக்கும்.